மனிதர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னவென்றால் தாமதம். ஆமென் சொல்றீங்க. எது நடந்தாலும் சீக்கிரமா நடந்தணும். அப்பதான் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிருக்கும். என்னப்பா வயிற்றுல புழு பூச்சி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. 3 மாசம் தானே ஆச்சு. அப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பான். படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு இருப்பான். என்னப்பா இது ஒரு கூட்டம் சுத்தம் ஊர்ல. இவங்க இவங்க பேர் என்ன பேருங்க? ஊர்ல பெரியவங்க இவங்கலாம். யாருங்க? ஊர்ல 4 பேருங்க. அந்த 4 பேர்ல அந்த முக்கியமான ஆளுங்க இவங்கலாம். அப்பதான் பையன் படிச்சுட்டு எப்பா சந்தோஷமா செமினார்லாம் செமஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாசம் 2 மாசம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீ மைண்ட்ல இருப்பான். அப்பதான் வருவாங்க. என்னப்பா படிச்சு முடிச்சிட்டியா? வேலை வெட்டிக்கலாம் போகலையான்னு கேட்பாங்க. எப்படி வேலை வெட்டிக்கலாம் போகலையா கேட்பாங்க. சரி வேலை வெட்டிக்கு போயிட்டா இப்ப என்ன கேட்பாங்க? என்னப்பா ஒரு கால் கட்டு என்ன பண்ணலாம்? ஏடா கொஞ்ச நேரம் கூட பொறுக்க மாட்டீங்களா? எல்லாருக்கும் என்ன பண்றது? அவசரம் எல்லாத்துக்குமே. அதாவது அந்த தாமதம் என்பது மக்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். டிலே. இந்த டிலேன்னு ஒரு வார்த்தை கேட்டாலே ரேஷன் கடையில் போய் நிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் பொறுமையா போலாம். ஆனா என்ன பண்றாங்க? உடனே உடனே உள்ள போய் திட்டுறாங்க. உள்ள அரிசி போடுறவனை திட்டுறாங்க. அப்படித்தானே? மக்களுக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். தாமதங்கள் இருந்தாலே கேள்வி. ஆண்டவர் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் அற்புதத்தை செய்யல, உடனே ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில நடக்கல? அப்ப மக்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தாமதங்கள், டிலே, தாமதங்கள். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தாமதிக்கிற அலோ பண்றார் என்றால் there is a special going to happen in your life. உங்க வாழ்க்கையில விசேஷித்தமான ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாமதங்களை நிறைய பேர் சபிக்கிறாங்க. டிலேவை நிறைய பேர் நொந்துக்கிறாங்க. ஏன் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கல? ஏன் வாழ்க்கையில ஒரு விடுதலை நடக்கல? ஏன் இன்னும் கதவுகள் திறக்கல? இன்னும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை நடக்கலையே? என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கலையே? பிடிக்கல. ஏன்னா மக்களுக்கு அது பிடிக்காது. ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும்போது ஜெபிச்ச உடனே என்ன பண்ணல? நடக்கல. ஜெபிச்ச காரியங்கள் நடக்கல. உடனே கோவம். 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, போயா கடுப்பா என்ன பண்ணிடுறான்? சபைக்கே வர்றது கிடையாது. அல்லேலூயா. பேக் அடிச்சிடறான். ஒரு குடும்பம் வருது. ஒரு குடும்பம் வருது. அந்த குடும்பம் பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து, டெவில் பொசஷன்ல இருந்து, அந்த பிசாசு பிடியிலிருந்து என்ன பண்றாங்க? விடுதலையாக்கப்படுது அந்த குடும்பம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த குடும்பம் விடுதலையாக்கப்படுகிறது. அப்போ சொல்றோம் ஒரு 2ல இருந்து 3 வாரம் 4 வாரம் என்ன பண்ணுங்க? சபைக்கு வாங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுப்பார் சொல்லும் பொழுது they are not ready to accept. அவங்க அந்த 2 வாரம் 3 வாரம் என்பது உடனே நடக்கணும். எல்லாமே எப்படி நடக்கணுமா? உடனே நடக்கணும். உடனே அற்புதம் நடந்தணும். உடனே அதிசயம் நடந்தணும். ஐயா, கர்த்தர் உன் வாழ்க்கையில எதை செய்தாலும் ஒரு திட்டத்தோடு தான் செய்வார். சும்மாலாம் செய்ய மாட்டார். ஆமென். பிள்ளை பிறகுது, முதல் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க வைக்கிறீங்க. உடனே 12வது படிக்கணும்னு சொன்னா பிள்ளைக்கு அந்த எலிஜிபிள் இருக்குமா? 1வது படிக்கிற பையனை போயிட்டு 12th ஸ்டாண்டர்ட் படிக்க வச்சா படிச்சு முடிச்சு நீட் எழுத சொன்னா எழுதுவானா? எழுத மாட்டான். அதுக்கான பீரியட் என்ன பண்ணும்? அதுக்கான நேரத்தை என்ன பண்ணும்? கொடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தை மிகவும் தேறினவனாய், மிகவும் பலவானாய், மிகவும் வலிமை உள்ளவனாய் உருவாக்கப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அந்த தாமதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களில நமக்கு மனதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு ஆவியானவருடைய உதவியோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காது உள்ளவன் கேட்க கடவான். அந்த தாமதங்களை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனதில்லை என்றால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை நீங்க ருசி பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல நீ காத்திருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற டிலேவை நினைச்சு நீ வேதனைப்படக்கூடாது. கர்த்தர் ஏதோ செய்ய போறான்னு என்ன பண்ணிக்கணும்? காத்திருக்கணும். தேவன் உன் வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்ய போறான்னு காத்திருக்கணும். கர்த்தர் செய்யற மகத்துவமான காரியங்களுக்காக முதலாவது நம்மளுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவசரப்படக்கூடாது. கர்த்தர் தாமதிக்கிறார் என்றால் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தாமதிக்கல. எத்தனை பேர் பிள்ளைகளே கர்த்தா கவனிக்கிறீங்களே? கர்த்தர் உன் வாழ்க்கையில தாமதிக்கிற என்றால் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு தாமதிக்கல, உனக்கு பெஸ்டானதை கொடுக்கணும்னு தாமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருமணத்துக்கு எதிர்பார்த்திருப்பீங்க, வீடு கட்டுற காரியத்துக்கு எதிர்பார்த்திருப்பீங்க, தாமதமாகுதுன்னு வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருங்க.
ஹalleluya. தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு டிலே ஆகிட்டே இருக்குதோ அவ்வளவு அவ்வளவு பெட்டர், மோர் பெட்டர், பெஸ்ட் 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 பெஸ்ட்க்கு மேல பெஸ்ட் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு எவ்வளவு டிலே ஆகுதோ. ஆமென். சவுத் ஆப்பிரிக்கால இருந்தப்ப இங்கதான் பார் ஒயின் ஷாப் இல்ல, அங்க லிக்யூர் ஷாப்னு ஒண்ணு இருக்கும். அங்கெல்லாம் வெளிநாட்டுல ஓபன் தானே, உள்ள போனா கலர் கலரா பாட்டில் இருக்கும். உடனே எல்லா சகோதரருக்கும் ஒரு சிரிப்பு வந்துருமே. உள்ள நம்ம சகோதரர் அப்படி கிடையாது. நம்ம சகோதரர் they are very much perfect. ஹalleluya. உள்ள பெரிய 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 ஷாப், நிறைய நல்ல விதவிதமான பாட்டில்ஸ். அப்போ அங்க ஒயின் இருக்கு. அந்த ஒயின் சொல்லும் இல்லையா, அந்த ஒயின் வந்து அவங்க வெர்ஷம் போட்டுக்கிறான். இந்த ஒயின் வந்து 6 மாசம் ஒயின், இது வந்து 1 இயர், இது 2 இயர், இது 3 இயர்ஸ், இது 4, இது 5, 50 இயர்ஸ் ஒயின் கூட இருக்கு. ஆனா எதுக்கு தெரியுமா ரேட் அதிகம்? 50 இயர்ஸ் 40 இதுக்கு தான் ரேட் அதிகம். இந்த 6 மாசத்துக்குலாம் ஈஸியா வாங்கிடலாம். இந்த 50 இயர்ஸ் ஒயினை வாங்கணும்னா நம்ம வீட்டை வித்து போய் வாங்கணும். ஹலோ இருக்கிறீங்களா? ஒரே சாமுக்குலாம் ஒரே சந்தோஷம். பாஸ்டர் நான் எப்படி இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா போய் பார்க்கணும் பாஸ்டர். அந்த 50 இயர்ஸ் ஒயின் எடுக்கணும்னா அவ்வளவு லட்சங்களை கொட்டணும். ஏன்னா அப்பதான் அதுக்கு மதிப்பு அதிகம். அவன் அதை பராமரிக்கிறான். அது காலங்கள் தாமதிக்கும் போது, டிலே ஆகும்போது அதனுடைய மதிப்பு என்ன பண்ணிட்டே இருக்கு? கூடிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரங்கள்ல ஜெபிக்கிறோம், ஒரு சில நேரங்கள்ல நிறைய காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டு காத்திருக்கிறோம். உன்னுடைய காத்திருப்பு வீண் கிடையாது. உன் காத்திருப்புல கர்த்தர் மிகப்பெரிய பெஸ்ட கொடுக்க போறார். உன் காத்திருப்புல கர்த்தர் மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போறாரு. ஐயா, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நீ வேண்டிக் கொண்டிருக்க, ஏதோ ஒரு விஷயத்துல நீ காத்திருக்கிற, சம்திங் இஸ் டிலேட்னா பி ஹாப்பி. பக்கத்துல சொல்ற தட்டி சொல்லு, ஏதோ உன்னை தாமதிக்க வைக்கிறாருன்னா கர்த்தர் சம்திங் ஸ்பெஷலா செய்ய போறாரு. ஹalleluya. என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை தாமதிக்க செய்கிறாரோ நீங்க சந்தோஷமா காத்திருக்கணும். நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில தாமதம் என்பது அந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உபத்திரவத்தின் நாட்களாய் மாறும். I'm telling you something secret. அந்த தாமதம் என்பது, டிலே என்பது உங்க வாழ்க்கையில எந்த நாட்களாய் இருக்கும்? உபத்திரவத்தின் நாட்களாய் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய லோனை க்ளோஸ் பண்ணணும். அந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் தாமதிக்கிறாரு. அந்த லோனை க்ளோஸ் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு தாமதங்கள் ஏற்படுது என்றால் அது எந்த நாட்களாய் இருக்கும்? உபத்திரவத்தின் நாட்களாய் இருக்கும். அப்படிதானே? குழந்தை இல்ல, 5 வருஷமா குழந்தை இல்ல. அந்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உபத்திரவத்தின் நாட்கள். ஒரு நல்ல காரியத்தை கூப்பிட மாட்டாங்க, அடிக்கடி குறைச்சல கொடுப்பாங்க, 10 ஹாஸ்பிட்டலுக்கு ஏறி இறங்கணும். அது எந்த நாட்கள்? டிலே பீரியட். அந்த நாட்கள் வந்து உபத்திரவத்தின் நாட்கள். ஆனா உபத்திரவத்தை சகிக்கிற மனுஷன் பாக்கியவனா இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது சொல்றான் சங்கீதத்துல, சங்கீதம் 42 9 வசனம், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று அவன் கடுப்பாயிட்டான். ஆண்டவர் சாமுவேலை கொண்டு தாவீதை அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்ணி அவன் ராஜாவாய் மாறுவதற்கு பல உபத்திரவங்களை சந்திக்கிறான். அவன் சங்கீதம் 42 9 சொல்றான், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்ன மறந்தீங்க ஆண்டவரே? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் சொல்றான், என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஆண்டவரே ஏன் என்னை மறந்தீர்? என் குடும்பம் இப்படியாய் போய் கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை இப்படியாய் அழிந்து கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை இன்னும் நடைபெறல, என் வீடு இன்னும் கட்டப்படல, எனக்குன்னு ஒரு எதிர்காலத்துல சந்தோஷம் இல்ல, கணவன் மனைவி உறவுல ஒரு மகிழ்ச்சி இல்ல, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுல ஒரு மகிழ்ச்சி இல்ல. ஆண்டவரே ஏன் என்ன மறந்தீங்க? ஏன் என் வாழ்க்கையில என்ன மறந்தீங்க? அவன் சொல்றான் தாவீது, என் கண்மலை ஆகிய தேவனை நோக்கி. இஸ் அக்ரி. என் கண்மலையாக எனக்கு 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 உதவி செய்கிற என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் ஐயா என்ன மறந்தீங்க? நிறைய நேரங்கள்ல தாமதங்களை நம்ம அழறோம் இல்லையா? நான் அழுது இருக்கேன். என் கதவை சாத்திக்கிட்டு அழுது இருக்கேன். காரை ஓட்டிட்டு போவேன், சென்னைக்கு காரு ஆபீஸுக்கு போகும்போது காரை ஓட்டிட்டு வேகமா ஓட்டிட்டு போகும்போது என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன பார்ப்பான். டிராபிக்ல நிப்பேன், அழுதுகிட்டே அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போவோம். ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? ஏன் ஆண்டவரே? ஏன் 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 ஆண்டவரே? நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை ஏன் ஆண்டவரே
அப்படின்னு கேட்காத ஒரு பிள்ளைகள் இங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. ஐயா, உன் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே ஏன் என்ன மறந்தீங்க அப்படின்னா தாமதிக்கிறாரு நீ நினைக்கிறியா? இல்ல, அவர் உன் வாழ்க்கையில ஸ்பெஷலா ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் தான் மனமாறுவான். அல்லேலூயா. கர்த்தர் மனமாற மாட்டார் ஐயா. நீ என்னைக்கு ஏன் ஆண்டவரேன்னு கேட்டுட்டீனாலும் அன்னைக்கே ஆண்டவர் உனக்கு ஏதோ ஸ்பெஷலா வைக்க போறாருன்னு மறந்துடாத. அல்லேலூயா. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் என்னுடைய வேலை ஸ்தலத்துல, ஊழியத்தின் பாதையில ஏன் ஆண்டவரே நான் பலமுறை கேட்டது உண்டு. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. பட்டிப்பளம் குப்பத்துல பிரச்சனை வந்து மாமல்லபுரத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் கேட்ட கேள்வி, ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு உபத்திரம், ஏன் ஆண்டவரே? ஒருவேளை இந்த பிரச்சனை நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமோ? ஏன் ஆண்டவரே, ஏன் இந்த வேதனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வலிகள், ஏன் ஆண்டவரே இந்த அவமானம், ஏன் ஆண்டவரே இந்த மனிதர்கள் என்னை குத்துகிறார்கள், ஏன் ஆண்டவரே இந்த மனிதர்கள் என்னை முதுகுல குத்துறாங்க, ஏன் ஆண்டவரே? அன்னைக்கு ஏன்னு கேட்டதோடு தான் ஆண்டவர் இன்னைக்கு ஸ்பெஷலான மக்களை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். ஏன் ஆண்டவரே தாமதம், ஏன் ஆண்டவரே உபத்திரவம், ஏன் ஆண்டவரே கண்ணீர், ஏன் மறந்தீங்க, ஏன் என்ன கையை விட்டுட்டீங்க, ஏன்னு கேட்கும் போது தான் இன்னைக்கு அருமையான ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிற. இன்னமும் கொடுக்க போறாரு, இன்னமும் கொடுக்க போறாரு. உங்க வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே கண்ணீர், ஏன் ஆண்டவரே வலி, ஏன் ஆண்டவரே வேதனைனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில விசேஷித்தமான காரியத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா. தாவீதுனுடைய நாட்கள்ல அவன் கேட்கிறான், என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீங்க? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்றேன். என் சத்ருவினால ஒடுக்கப்படுற. ஐயா, தாவீதுனுடைய நாட்கள்ல யுத்தங்கள் ஓயுது, சாலமோன் நாட்கள்ல யுத்தங்கள் இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் தாமதிக்கிறாருன்னா மிகப்பெரிய சமாதானத்தை உன் வாழ்க்கையில கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஐயா, நீ ரெடி ஆயிக்கோ. உன் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுல, பிள்ளைகள் பெற்றோர் உறவுல ஏதோ தாமதித்து நடந்து கொண்டு இருக்குது என்றால் நீ வேதனைப்படாத. ஆண்டவர்கிட்ட எப்படி குழந்தைகள் தாகத்தோடு காத்திருக்குதோ அதே மாதிரி காத்திரு ஆண்டவர்கிட்ட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் என் வாழ்க்கையில ஏதோ செய்ய போறாரு, என் குடும்பத்துல ஏதோ செய்ய போறாரு. நீ நொந்துக்காத. ஏன் ஆண்டவரேன்னு வருத்தப்படாத. அவர் ஏசாயா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49:14 சொல்லுது, சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்தாரு. அவர் மறக்காம இருந்திருந்தாருன்னா என் குடும்பம் இன்னைக்கு பாதுகாத்து இருக்குமே, என் குடும்பம் உயர்த்தப்பட்டிருக்கிறோமே. இன்னைக்கு எல்லாரும் கேட்கறல, கடவுள் ஒண்ணு இருக்காரா? கேட்கிற கேள்வி கரெக்டா இருக்கா? கடவுள் ஒண்ணு இருந்திருந்தா இன்னைக்கு என் குடும்பம் இப்படி அழிஞ்சிருக்காது. சீயோன் சொல்றாங்க, சீயோனே, ஆண்டவர் என்னை, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 15வது வசனம் சொல்லுது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாலோ? அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது. ஆண்டவர் இந்த கால வேளையில உன்னை சொல்றாரு. இந்த கால வேளையில ஆண்டவரே ஏன் என்ன மறந்தீங்க, கர்த்தரே ஏன் என்னை கைவிட்டீங்க நீ சொல்ற. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சிறியானவள் தன் கற்பத்தில் உள்ள பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தில் உள்ள பாலகனை மறந்தாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் உன்னை மறப்பதில்லை, உன் குடும்பத்தை மறப்பதில்லை, உன் பிள்ளைகளை மறப்பதில்லை. தாமதிக்கிறாரு, உனக்கு மறந்துட்டாரு, உன்னை கைவிட்டாரு நீ நினைக்கிறல. ஆண்டவர் இந்த சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எது செய்தாலும் சம்திங் திட்டத்தோடு தான் செய்வார். விசேஷித்தமான திட்டத்தை வச்சிருப்பார். நீ கேப்பல, ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படியா நடக்குது? உனக்கு இது நடந்தா உன் எதிர்காலத்தை நான் சரியா டிசைன் பண்ணுவேன். ஐயா, நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு குழந்தைய தூக்கி நீ தோல் மேல வைக்கிற, நீ இங்கதான் இருப்ப. ஆனா உன் குழந்தைய தூக்கி நீ தோல் மேல காட்டுறேன்னா ஆண்டவர் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுவார். அவர் நம்ம தகப்பன். நமக்கு இவ்வளவுதான் தெரியும், இங்கிருந்து மாமல்லபுரம் வரைக்கும் தான் தெரியும். ஆனா இங்கிருந்து அவர் பாண்டிச்சேரி வரையும் அவர் பார்ப்பார். எதிர்காலத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. என்ன நடக்கும், ஏது நடக்கும் தெரியும். நம்ம நினைக்கிறோம் இது நடந்தா பரவாயில்ல, ஆண்டவரே இந்த அற்புதம் நடந்தா மட்டும் பரவாயில்ல. அவர் பொறுமையா இருமகனே, உனக்கு சரியானதை நான் செய்வேன்னு சொல்லுவார். இல்ல ஆண்டவரே, பிள்ளைகள் சொல்லுவாங்கல்ல, உடனே அவசரப்படுவாங்க. அப்பா எனக்கு உடனே இதை வாங்கி கொடுங்க. அப்பா சொல்லுவான், இல்லப்பா இரு, நான் உனக்கு நல்லதா பெஸ்டாவே வாங்கி தரேன், உனக்கு பெஸ்டாவே வாங்கி தரேன், கொஞ்சம் பொறுக்கணும். ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க பெஸ்டா அனுபவிக்கணும். என்ன பண்ணணும்? அந்த தாமதத்தை, அந்த டிலேவை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். If you want to experience the best thing in your life,
ஒரு பெஸ்டான அனுபவத்தை நீங்க அனுபவிக்கணும்னா, பெஸ்டான ஒரு காரியத்தை நீங்க ருசி பார்க்கணும்னா, நீங்க டிலே, தாமதம் என்கிற காரியத்தை ஏற்றுக்கொள்ளதான் வேணும். ஏற்றுக்கொள்ளதான் வேணும். தாமதத்தை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பிள்ளைகள் திருமணத்திற்கு காத்துட்டு இருக்கீங்க, பெண்கள் காத்துட்டு இருக்கீங்க, சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்க வாழ்க்கையில பெஸ்டான லைஃப் அமையணும்னா நீ தேவ சமூகத்துல காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அவசரத்துல ஓடி ஏதோ ஒரு பொண்ணையும் பையனை கட்டிட்டு வந்துட கூடாது. ஹalleluya. ஹalleluya. எடுத்து வாசிங்களா, அதே 2 பேதுருல 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சபை பிள்ளைகளை கர்த்தா கவனிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கல. எத்தனை பேர் காது இருக்கு? கொண்டு வந்திருக்கிறீங்களா? கேளுங்கோ. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன பண்ணல? கர்த்தர் உனக்கு கொடுத்த பிராமிஸ தாமதிக்கல. கர்த்தர் உனக்கு கொடுத்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் குறித்து தாமதிக்கல. இன்னும் அதை பெஸ்டா பண்ணணும்னு விரும்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னும் பெஸ்டா பண்ணணும்னு விரும்புறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சிலர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, ஆண்டவர் உனக்கு செய்யறேன்னு சொன்னதுல தாமதம் பண்ணல. உன்னை வாழ வைப்பேன்னு சொன்னார்ல, உன்னை நல்ல படிப்பை கொடுப்பேன்னு சொன்னார்ல, உன் எதிர்காலத்தை உயர்த்துவேன்னு சொன்னார். அதை குறிச்சு அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, அதை குறிச்சு அவர் தாமதிக்கல. அவர் ஏன் தாமதிக்கிறாருன்னா, உன் வாழ்க்கையில இன்னும் பெஸ்டா கொடுக்கணும்னு விரும்புறார். இன்னும் பெஸ்டா கொடுக்கணும், இன்னும் பெஸ்டா கொடுக்கணும். நான் சொல்லிட்டேங்களா? ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் தாமதித்து ஒரு காரியத்தை செய்யறாருன்னா, நீங்க லேட்டாவே அந்த அற்புதத்தையும் அந்த அதிசயத்தையோ நீங்க பெற்றிருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான ஆயுசு காலத்தையும் எக்ஸ்ட்ரா கொடுப்பார். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? எத்தனை பேர் கர்த்தரை கவனிக்கிறீங்க? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பொறுத்திருந்து பொறுமையாய் தாமதித்து கொடுக்கிறார் என்றால், பெஸ்டா கொடுக்கிறார் என்றால், அந்த அற்புதத்தை அந்த அதிசயத்தை அனுபவிப்பதற்கான ஆயுசு காலத்தையும் எக்ஸ்ட்ரா கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா இருக்கிறீங்களா இல்லையா? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? 100 வயசுல குழந்தைய கொடுக்கிறார். 100 வயசுல குழந்தை கொடுக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா சாராளுக்கு 65 வயது, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு? 75 வயசுல ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சாராளுக்கு 65, ஆபிரகாமுக்கு 75 வயதுல கொடுக்கிறாரு. ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை எப்ப பிறக்குது? ஆபிரகாமுக்கு 100 வயசு. எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்? எத்தனை வருஷம் சொல்லுங்களேன்? எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்? 25 வருஷம் டிஃபரன்ஸ். 25 வருஷம் டிலே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உன் வாழ்க்கையில இத்தனை வருஷங்கள் தாமதித்து ஒரு அற்புதத்தை செய்யறாருன்னா, 100 வயசுல பெத்துப்பட்ட ஆபிரகாம் 105 வயசுல செத்து போகல. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? 100 வயசுல ஆண்டவர் உனக்கு உயர்வை கொடுத்தாரு. 100 வயசுல ஆண்டவர் உனக்கு கனத்தை கொடுத்தாரு. 100 வயசுல நீ எதிர்பார்த்த, நீ காத்து கொண்டிருக்கிற அற்புதத்தை கொடுத்தார் என்றால், 105 வயசுல ஆபிரகாம் செத்து போகல. 175 வருஷம் ஆபிரகாம் உயிரோடு இருக்கான். எத்தனை வருஷம் கொடுக்கிறாரு? எத்தனை வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? 75 வயசுல வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆனா இப்ப 100 வயசுல குழந்தை பிறக்குது. இப்ப எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கான்? 75 வருஷம் ஆண்டவர் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில தாமதம் நடக்கிறது என்றால், அந்த தாமதித்து பெறுகிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ ஒரே நாள் 2 நாள்ல பெற்று நீ விழுந்து போக மாட்ட. பக்கத்துல சொல்றத சொல்லு, நீ ஆண்டு அனுபவிப்பாய். நீ ஆண்டு அனுபவிப்பாய். ஹalleluya. தாமதங்களை, டிலேவை நீ எப்படி ரிசீவ் பண்ணணும்? எப்படி நீ வரவேற்கணும்? சந்தோஷமா வரவேற்கணும். ஒரு காரியம் தாமதிக்கிறது சந்தோஷமா வரவேற்கணும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, வேதத்துல எந்தெந்த காரியங்கள்லாம் தாமதிக்குதோ அந்தந்த காரியங்கள் எல்லாமே பெஸ்டா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா காரியங்களும் ரொம்ப 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 பெஸ்டா இருக்கும். ஹalleluya. பாருங்க, எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஃபர்ஸ்ட் 1ல இருந்து வாசிங்க வேக. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் என்ன பண்ண போறேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். என்ன சொல்றாரு? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். 7ஆம் வசனம் சொல்லுது, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஆனால் உன் சந்ததி என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு என்ன இல்ல ஐயா, ஒருத்தனுக்கு குழந்தையே இல்ல, ஆனா அவனை பார்த்து நான் சொல்றேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. இத நம்புறான். யார் நம்புறான்? ஆபிரகாம் நம்புறான். அல்லேலூயா. இல்லாதத இருக்கிறது போல சொல்றாரு. இப்போ ஒரு சகோதரர் எல்கோனோ பிரதர் இருக்காருன்னு வச்சுங்களேன், உன் பிள்ளைக்கு இந்த வீடை நான் எழுதி வைக்கிறேன்னு சொன்னா நம்பலாம். ஏன்னா ஜெபர்சன் ஒருத்தர் இருக்கான், அவருக்கு என்ன பண்ணுவாரு? அந்த வீட்டை நான் எழுதி வைக்கிறேன்னு சொல்லலாம். இப்ப நான் சொல்றேன், உன் சந்ததிக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுங்களேன், உன் சந்ததிக்கு இந்த வீட்டை நான் எழுதி வைக்கிறேன்னு சொன்னா நம்புவாரா? ஏன்? யார் இல்ல? பிள்ளைகள் இல்ல, குழந்தை இல்லை, சந்ததி இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 75 வயசுல ஆபிரகாம் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை. இதையும் நம்புறான் ஒருத்தன். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்புறான். ஐயா, நம்பப்படுவதற்கு எதுவுமே இல்ல, விசுவாசத்திற்கு எதுவுமே இல்ல. ஆனா ஆபிரகாமுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா, எதை சொன்னாலும் நம்புவான். கர்த்தர் சொன்னா நம்புவான். ஏன்னா அவன் கர்த்தரோடு அந்த அளவுக்கு உறவுல இருக்கான், அந்த அளவுக்கு உறவு, அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால ஆண்டவர் நல்லவர் என்பதை அவன் புரிந்து வச்சிருக்கான். 75 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லும் பொழுது அவன் அப்படியே ரிசீவ் பண்றான். நிச்சயமா நீங்க தருவீங்க ஆண்டவரே, நிச்சயமா என் குடும்பத்துக்கு கொடுப்பீங்க ஆண்டவரே, நிச்சயமா என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க ஆண்டவரே. ஆனா என்ன இல்ல ஐயா? என்னையா? குழந்தை இல்லாதவனை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், உன் சந்ததின்னு சொல்றாரு, உன் சந்ததின்னு சொல்றாரு. அப்போ அவனுக்கு தெரியும், ஆண்டவர் ஏதோ பெஸ்டா எனக்கு வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆண்டவர் சம்திங் ஸ்பெஷல் டு மீ. அல்லேலூயா. எனக்கு ஏதோ ஸ்பெஷலா வச்சிருக்காரு, எனக்கு ஏதோ கொடுக்க போறாரு, ஏதோ தர போறாருன்னு என்ன பண்றான்? அவன் நம்புறான். பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நீ என்ன பண்ணணும்? நம்பணும். அவர் சொன்ன வசனங்களை நம்பணும். மனுஷனுடைய வார்த்தைகள் மாறும். அவர் சொல்றாரு, தாமதிக்கிறார் என்று ஒரு சிலர்கள் எண்ணுகிறபடி அவர் வாக்குத்தத்தை குறித்து தாமதியாமல், அவர் கொடுத்த வார்த்தையை குறித்து தாமதிக்கல, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதிக்கல. உன்னை வாழ வைப்பேன், உன் குடும்பத்தை பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன், அதை தாமதிக்கல. அவர் எதுக்கு தாமதிக்கிறார்னா, இன்னும் உனக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு தாமதிக்கிறார், இன்னும் உன்னை உயர்த்தணும்னு தாமதிக்கிறார். ஆண்டவர் என்னைக்குமே தற்சமயம் அதாவது டெம்பரவரி சொல்யூஷனை கொடுக்க மாட்டாரு. என்னைக்கு கொடுத்தாலும் பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் கொடுப்பாரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அதே ரோமரின் 8ஆம் அதிகாரத்துல 25வது சொல்லுது, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு. வாசிங்களேன், ரோமரின் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வேகமா வாசிங்க. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்கணும். சபை பிள்ளைகளே, கருத்தா கவனிங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையோடு காத்திருக்கணும். இன்னைக்கு உன் சந்ததிக்கு உன் தேசத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னத்தை பார்க்கல? சந்ததியின் என்று ஒருத்தனையும் பார்க்கல. அவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா இவன் யார பார்க்கல? சந்ததியை பார்க்கல. ரோமர் 8ஆம் அதிகாரம் 25 சொல்லுது, காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு எப்படி இருக்கணுமா? நீ நம்புற பத்தியா? ஆண்டவர் ஏதோ உன் வாழ்க்கையில செய்ய போற பெருசா நம்புற. நான் நம்புறேன். என் சபை பிள்ளைகள் உயர்த்தப்பட போகிறது நம்புறேன். நான் பார்க்கல. இன்னைக்கு நீங்களாம் உயர்த்தப்பட போறீங்க, நீங்களாம் கடன் இல்லாம வாழ போறீங்க, நீங்க எல்லாமே 5க்கும் 10க்கும் கையேந்த போறது கிடையாது, சாப்பாட்டுக்கும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் நீங்க இறந்து திரிவதில்லை என்பதை நான் இன்னைக்கு பார்க்கல. ஆனா நிச்சயமா நம்புறேன், ஆண்டவர் உங்களை உயர்த்த போறது உறுதி, ஆண்டவர் உங்களை மேன்மையாக்க போறது உறுதி.
நான் பார்க்கல, ஆனா நிச்சயமா நடக்க போறது உறுதி. லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு கர்த்தருடைய அன்பை கொண்டு செல்வதற்கு இன்னைக்கு நான் லட்சக்கணக்கான ஆத்துமால பார்க்கல, இன்னைக்கு ₹1 கோடி கூட பார்க்கல, ஆனா நிச்சயமா நடக்கும். ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அறுவடை செய்வதற்கான காரியங்களை செய்வேன். இன்னைக்கு நான் பார்க்கல, ஆனா நான் பொறுமையோடு காத்திருப்பேன். ஏன்னா வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் கர்த்தர். பாஸ்டர் நடக்குமா பாஸ்டர்? சொன்னது கர்த்தர். பாஸ்டர் நல்லா இருக்குமா பாஸ்டர்? சொன்னது கர்த்தர். பாஸ்டர் என் குடும்பம் உயருமா கர்த்தர்? சொன்னது கர்த்தர், நான் அல்ல. எனக்கு ஒரு தைரியம், ஊழியம் செய்ய போயிட்டுன்னா கர்த்தர் சொல்றதை சொல்லிட்டு வந்துருவேன். அது நடக்குதா நடக்கலையா எனக்கு தேவை கிடையாது. இருக்கிறீங்களா? நடக்குதா நடக்கல எனக்கு தேவை கிடையாது. நான் போறேன், கர்த்தர் கொடுக்குற வார்த்தை சொல்லிட்டு வந்துருவேன். அது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? அவருடைய பொறுப்பு. பாஸ்டர் நடக்கல பாஸ்டர், ஐயா அது எங்கிட்ட கேட்க கூடாது. நான் யாரு? மனுஷனா? போஸ்ட்மேன். நான் யாருங்க? போஸ்ட்மேன். என்ன பண்ணுவோம்? வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போவாங்க. போஸ்ட் தான் கொடுப்பேன். அது ஸ்பீட் போஸ்டா இருக்கட்டும், அது நார்மல் போஸ்ட். போஸ்ட் திறந்து பார்த்துட்டு போஸ்ட்மேன சட்டையை பிடிச்சிட்டு போஸ்ட் உள்ள பணம் இல்ல, மணி ஆர்டர் இல்லைன்னு என்ன பிடிச்சி விழுக்க கூடாது. காண்கிறதை விசுவாசிக்கிறதெல்லாம் விசுவாசம் இல்ல, காணானதை விசுவாசிக்கணும். நீ எதை பார்க்கல உன் வாழ்க்கையில? ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து பஞ்சத்துக்கும் பட்டினிக்கும் தரித்திரத்துக்கும் செத்து சாவர வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எழும்பி ஓடுற வாழ்க்கை. சும்மா கம்பீரமா, சும்மா கெத்தா, உலகத்தான விட நாம தான் மேல இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உலகத்தான் நல்ல சட்டை நல்ல பேண்ட் போட்டுன்னு போறான், நாம கம்பீரமா போகணும். ஐயா நம்ம தகப்ப யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? 5க்கும் 10க்கும் இரு தம்பி, ஆண்டவரே எனக்கு ட்ரெஸ் இல்ல, இரு தம்பி நான் போய் பிச்சை எடுத்துட்டு வந்து உனக்கு ஒரு ₹100 கொடுக்குறேன்னு சொல்லுவாரா? சர்வ சிருஷ்டிக்கு மத்திய எஜமானவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், வெள்ளியும் பொண்ணு அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் அதை விசுவாசிக்கணும். நீ காண்கிறதை விசுவாசிக்கிறதெல்லாம் விசுவாசம் இல்ல. வேதம் சொல்லுகிறது காணாததை, பக்கத்துல சொல்றதை சொல்லுங்க, நீ பார்க்கிறத நம்பாத, நீ காணாததை, நீ காணாததை விசுவாசி. கர்த்தர் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு என்ன பண்றோம்? பொறுமை. சொல்றாரு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு என்ன இல்ல? காணல, பிள்ளை என்ன பண்ணல? பார்க்கல, ஆனா என்ன பண்றான்? நம்புறான். நம்பிக்கையோடு மட்டும் இல்ல, நம்பிக்கையோடு சேர்ந்து பொறுமையோடு இருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு சேர்ந்து. ஆபிரகாம் அதை செய்தான், ஆபிரகாம் அதை செய்து காட்டினான். பொறுமை நம்பிக்கையோடு சேர்ந்து என்ன இருக்கு அவங்கிட்ட? ஐயா உங்ககிட்ட நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது. சபை பிள்ளைகளை கருத்தோடு காது குத்து கேட்கணும். உங்ககிட்ட நம்பிக்கை மட்டும் இருந்து இருப்பது, உங்ககிட்ட என்ன இருக்கணும்? எடுத்து வாசிங்கள் ரோமரின் புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. சபை பிள்ளைகளே, கர்த்தர் தாமதிக்கிறார். அந்த நாட்கள் உங்களுக்கு எப்படியா இருக்க போகுது? உபத்திரவத்தின் நாட்களா இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க? see it is not recorded in the bible. இது பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணல. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 25 வருஷம் கேப் வாக்குத்தத்தத்துக்கு. ஆபிரகாம் சாராள் என்ன பேசி இருப்பாங்க நினைக்கிறீங்க? என்ன சும்மா சொல்லுங்களேன், என்ன பேசி இருப்பாங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஆண்டவர் மறந்துட்டாரா? சொல்லிட்டு போயிட்டாரா? போய் தூங்கிட்டாரா? சொல்லிருப்போம் இல்லையா? சொல்லிருப்போம். போயிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போய் தூங்கிட்டாரா? 2 பேருக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? கான்வர்சேஷன் வந்திருக்கலாம். 2 பேர் வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொன்னது ஒண்ணு என்ன பண்ணல, செய்யல. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஐ அம் டெல்லிங் யூ ஒன் சீக்ரெட் ஃபார் யூ. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். அந்த தாமதம் என்கிற கேப்ல பிசாசானவன் ஒண்ணு உருவாக்குவான். உங்க வாழ்க்கையில சந்தேகத்தை உருவாக்குவான், கேள்விகளை உருவாக்குவான். சபை பிள்ளைகளை கருத்தா கவனிக்கணும். அந்த தாமதம் என்கிற ஒரு கேப்ல பிசாசான உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவானா, சந்தேகத்தை உருவாக்குவான், கேள்விகளை எழுப்புவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? உங்ககிட்ட ஏதோ குறை இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட ஏதோ குறை இருக்கு. உன் மனைவி கிட்ட ஏதோ குறை இருக்கு. சாராள் கிட்ட ஏதோ குறை இருக்கு. ஆபிரகாம், யோபு என்ன பண்றான்? விழுந்துறான். கர்த்தரால் அவன் சிட்சிக்கப்படல,
கர்த்தர் அவனுடைய பாதுகாப்பு மட்டும் ரிமூவ் பண்றாரு. பிசாசன் உள்ள வேலை செய்யறான். அவன் நண்பர்கள்லாம் வரானுங்க. வந்து என்ன சொல்றான், நீ பாவம் செய்துட்ட, நீ அக்கிரமம் செய்துட்ட. அவன் என்ன பண்றாங்க, படுத்துறாங்க. சில நேரங்கள்ல தாமதங்கள் உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்குள்ளே குற்ற மனப்பான்மையை கொண்டு வரும். தயவு செய்து அலர்ட்டா இருங்க. அந்த டிலே பீரியட், அந்த சட்டன் டிலே பீரியட் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா, கில்ட்டி கான்ஷியஸை கொடுக்கும். சம்திங் ஏதோ என்கிட்ட குறை இருக்குல்ல, அப்படி இருந்திருந்தேன்னா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறேன் இல்ல, தோணுதா இல்லையா? நான் ஏதோ மூதாதையர் செய்த பாவம் நினைக்கிறேன். என் கணவன் ஏதோ பாவம் செய்திருப்பான், என் மனைவி ஏதோ பாவம், என் அம்மா அப்பா ஏதோ பாவம் செய்திருப்பாங்க, அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இல்ல. தாமதங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு ஏற்படுகிற தாமதத்தின் மத்தியிலே பிசாசான் உங்களுக்குள்ள கேள்விகளையும் சந்தேகங்களையும் உருவாக்குவான். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும், பொறுமையாய் ஜாக்கிரதையாய் இருக்கணும். பொறுமையாய் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கேள்விகள் மத்தியிலே, சந்தேகங்கள் மத்தியிலே என்ன பண்ணக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் என்ன பண்ண தெரியுமா, உங்களுக்கு நேரா வந்து குற்றப்படுத்துவான். நான் என்ன படுத்திருக்கான், என்ன ஆண்டவரை இவ்வளவு டிலே, என்ன ஆண்டவரை இப்படி நடக்க சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பெரிய பெரிய கேள்வி வரும். ஒருவேளை நம்ம இதெல்லாம் குறைபாடா இருக்கிறோமா, இன்னும் குறைபாடா இருக்கணுமா, இன்னும் எதுலயும் மீறுறோமா, ஏதோ மிஸ்டேக் பண்றோமா, எப்படி மிஸ்டேக். ஆனா தாமதிக்கிறதுக்கும் பிசாசானவன் நம்மளை குற்றப்படுத்துறதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவனுடைய வேலையை செய்யறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் என்ன பண்றான், நம்மளை குற்றப்படுத்தி, குறைப்படுத்தி, நம்மளுக்கு என்னது அவமானப்படுத்தி, நம்மளை அழ வச்சு வேடிக்கை பார்க்கறது அவனுடைய வேலை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா பண்றாரு, அந்த நாட்கள் வரும் வரை காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமுக்கு அந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கொடுக்கிறாரு, ஈசாக்க கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியுங்களா, he is one of the best child in the world. Isaac, very very best. தாமதமாய் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் பெஸ்டா தான் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெரி வெரி பெஸ்ட். அதுல இருந்து தான் ஆபிரகாமுடைய சந்ததி எங்க வருது. இன்னொன்னு சொல்றேன், ஈசாக்கு குறித்து சொல்றேன். ஈசாக்கு எதையுடைய அடையாளமாய் ஆண்டவர் கொண்டு போறாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் அடையாளமா கொண்டு போறார். மோரியா மலை மேல ஈசாக்கு என்ன கொண்டு போறாங்க, பலி செலுத்த கொண்டு போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதேதான் அந்த மலை மேல கொண்டு போறாங்க, கொல்கோதா மலை மேல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரை பலி செலுத்துறாங்க? இயேசுவை. ஈசாக் ஆல்மோஸ்ட் அதனுடைய முன் அடையாளமாய் ஐசாக்க கொண்டு போறாங்க, இயேசுவுக்கு அடையாளம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? he is one of the best child. மனோவாக்கு பிறந்த குழந்தை யாருங்க? சிம்சோன். மனோவா. மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் யார் பிறகுறா? கிதியோன். சிம்சோன் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிகாஸ் he is the best. ஆண்டவருடைய வாக்குத்தத்த குழந்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சக்கரியாவுக்கு யார் பிறந்தா? he is the best grace preacher. கிருபையை முதல்ல பகிங்கரமாய் பிரசங்கம் பண்ணது யோவான். he is the best. அன்னாளுக்கு பிறந்தது யாருங்க? தாமதம். he is the best prophet. மிக சிறந்த தீர்க்கதரிசி. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவன். முதல் இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ணினது சாமுவேல். சபை பிள்ளைகளே, தாமதங்களை நீ நொந்துக்காத. கர்த்தர் உன் வாழ்க்கையில தாமதிக்கிறாரு, டிலே ஆகுதுன்னா நீ என்ன பண்ணாத, நொந்துக்காத. பொறுமையோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இரு. பொறுமையோடு என்ன பண்ண, ஜெபம் பண்ணிக்கிட்டு இரு. ஆனா உன் கையில கிடைக்கும் பொழுது பெஸ்ட் ஆண்டவர் கையில கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெரி வெரி பெஸ்ட், வெரி வெரி பெஸ்ட். ஒரு சில நேரங்கள்ல தாமதத்தின் நிமித்தமா அந்த சம்பவம் நம்மளுக்கு நடந்திருக்காது. ஆனா நம்ம மத்தவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது மத்தவங்க நம்மள குறை சொல்லுவாங்க. உனக்கே குழந்தை இல்ல, எனக்கு வந்து நீ ஜெபம் பண்ண வந்துட்டியா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? சபை பிள்ளைகளை நல்லா கருத்தா கவனிக்கணும். உன் வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் தாமதித்தாலும் அந்த காரியத்தை குறித்து நீ மற்றவர்களுக்கு ஜெபிப்பதற்கு உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரட்டை சொல்றேன், கேளுங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை கிடையாது. ஆனால் ஆபிரகாம் அபிமெலேக்குக்காகவும் அபிமெலேக்கு மனைவிக்காகவும் அவனுடைய வேலைக்காரிக்காகவும் பிரேயர் பண்ணுவான். கவனிக்கிறீங்களா? ஆனா அப்ப யாருக்கு குழந்தை இல்ல, ஆனா யாருக்கு போய் ஜெபம் பண்றான்? அபிமெலேக்குக்கும் அவனுடைய வேலைக்காரிகளுக்கும் ஜெபம் பண்றான். கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்றாரு? கர்ப்பத்தை திறக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாராளுடைய கர்ப்பமும் திறக்கப்படுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கிறான். யோபுவே என்ன பண்ணிட்டு இருக்கான்? நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கான். யோபுவே இழந்து கிடக்கிறான். ஆனா யாருக்காக ஜெபம் பண்றான்? சிநேகிதனுக்காக. கர்த்தர் யாருடைய சிறையிருப்பு திருப்புறாரு? பல நாள். எனக்கு நான் ஓப்பனா சொல்றேன், ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு போராட்டம்லாம் இல்லாம நினைக்க கூடாது. அப்படி யாரும் நினைக்கிறீங்கன்னு தயவு செய்து மாத்திக்கங்க. எனக்கு 1008 பண பிரச்சனைகள் இருக்கு, 1008 பண தேவைகள் இருக்கு. ஆனா நான் அதிகமா எந்த குடும்பங்களுக்கு ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன் இந்த நாட்கள்ல? கடனுள்ள குடும்பம் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசு குற்றப்படுத்துவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? You are the hypocrites. நீ ஏமாத்துக்காரன், நீ ஏமாத்துக்காரன், நீயே இவ்வளவு பிரச்சனையில இருக்க, நீ போய் யாருக்கு போய் ஜெபம் பண்ற? மத்தவங்களுக்கு போய் ஜெபம் பண்றியா? உனக்கே இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, உன் குடும்பமே சண்டை போட்டு கிடக்குறீங்க, உன் பிள்ளை போராடி, நீ வந்து மத்தவங்களுக்கு ஜெபம் பண்றியா? பிசாசு குற்றப்படுத்துவான். நல்லா கவனிக்கணும். அந்த வாய்ப்பை என்ன பண்ணிடாத, இழந்துராத. மத்தவங்களுக்காக உனக்கு அந்த பிரச்சனை இருந்தாலும் அதே பிரச்சனைக்காக மத்தவங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் என்றால், ஏன்னா அந்த சாவியை வச்சு உன்னைக்கு திறவுற கதவை திறப்பார். அந்த சாவி நீ போய் திறப்ப பத்தியா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பல, அங்கதான் சீக்ரெட் இருக்கு. அதை நீ ஜெபிக்க 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 உனக்கு கதவுகள் திறக்க திறக்க, ஜெபிக்க 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 கதவுகள் திறக்க. சொல்லுங்க, சொல்றத சொல்லுங்க. நீ ஜெபிக்க 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 கதவுகள் திறக்க திறக்க திறக்க, ஜெபிக்க 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 உனக்கு கதவுகள் திறக்கும். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு பொருளாதார ரீதியா லட்சங்கள்ல தேவைகள் இருந்தாலும், எனக்கு வர போன்ல வெளிநாட்டுல இருந்து கூட வரும், பாஸ்டர் எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு. ஆனா என்ன பண்ணுவேன்? அசரவே மாட்டேன். பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேன், பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அங்க அற்புதத்தை செய்வார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல, என்ன இல்ல? குழந்தை இல்ல. ஆனா யாருக்காக போய் ஜெபம் பண்றான்? அபிமெலேக்கு மனைவிக்காகவும் அவர்களுடைய வேலைக்காரருக்காகவும் ஜெபம் பண்றான். அங்க அற்புதம் நடக்குது. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தேவதூதன் சாராளை கண்டு உன் கர்ப்பங்கள் திறக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாஸ்டர் என் குடும்பமே இவ்வளவு சண்டை போட்டுன்னு கிடக்குது, என் குடும்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனை, நான் எப்படி பாஸ்டர் மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றேன்? ஆண்டவர் அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்குறாருன்னா அது அவங்க குடும்பத்துக்காக இல்ல, உன் குடும்பத்தை கட்டுவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஐயா, ஒரு சில ரகசியங்களை புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாருன்னா அதை நீங்க இழந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில நேரங்கள்ல தம் வீட்டுக்குள்ள பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, கீழ்ப்படியாம இருப்பாங்க. ஆனா ஒரு சில பிள்ளைகளை கடவுள் உங்ககிட்ட கொடுக்க வருவார். ஒரு சில கொடுத்துப்பா இவனுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணக்கூடாது? என் பிள்ளையே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கான், நான் போய் என்ன பண்ண போறேன், அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண போறேன் சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுக்குறது அந்த பிள்ளைக்காக இல்ல, இந்த பிள்ளைக்காக தான், வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்காக தான். நீ இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது இங்க ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் இந்த ஜெபத்தை நீங்க ஏற எடுக்கும் போது பிசாசு உங்களை பார்த்து சொல்லுவான், யூ ஆர் தி ஹிப்போக்ரைட். ஹிப்போக்ரைட்னா என்ன? நீ ஒரு ஏமாத்துக்காரன், உனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, நீ போய் ஜெபம் பண்ற. நல்லா கவனிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கோம், நிறைய அசிங்கங்களை சந்திச்சிருக்கேன், நிறைய கேலி கிண்டல்களை அனுபவிச்சிருக்கேன். ஆமென். நிறைய இடத்துல பாஸ்டர்களே மதிக்க மாட்டானுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர்களே மதிக்க மாட்டாங்க. அது மாதிரி எல்லாம் பாடுகளை அனுபவிச்சிருக்கேன். ஆமென். ஆனா இருந்தாலும் சோர்ந்து போய் உட்கார்ந்தது கிடையாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோர்ந்து போய் உட்கார்ந்து நாம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்யணும், கரெக்டா செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் மகிமை அடைவார். நாம செய்ய வேண்டிய வேலையை செய்துகிட்டே இருக்கணும். யாருக்காக யாரு மதிக்கல, யாரு நம்மள கண்டுக்கல, யாரு நம்மள கனப்படுத்தல, யாரு நம்மள மேன்மையாக்கல, ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நாம செய்ய வேண்டிய வேலையை செய்துகிட்டே இருக்கணும். அவர் மகிமை அடைந்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ ஜெபிக்கிறத ஜெபி. ஆமா, உன் வீட்டுக்குள்ள புள்ள கஷ்டப்பட்டு இருக்கிற மத்த புள்ளைக்காக ஜெபம் பண்ணு. எடுத்து வாசிக்கலாம். கடைசியா சொல்லி நான் முடிக்க போறேன். ஆமென். ஆதியாகமம் புத்தகத்துல I'm going to finish 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வேகமா வாசிங்க. தேவதூதர்கள் வந்துட்டாங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. 18ஆம் அதிகாரத்துல தேவதூதர்கள் சாராளை குறித்து பேச போறாங்க. அப்பொழுது அவர் உற்பவ கால திட்டத்தில், தேவதூதர்கள் சொல்றாங்க, உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்தில் நான் திரும்பி வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரன் இருப்பாள் என்றால், சாராள் அவர்களுக்கு பின்புறமாய் இதை கேட்கிறா. யார் கேட்கிறா? சாராள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள். என்ன இல்ல ஸ்திரீகளுக்குள்ள என்ன இல்ல?
வழிபாடு இல்ல, ஆகையால் என்ன இங்கதான் நடக்குது பாருங்க. 75 வயசு ஆபிரகாம், 65 வயசு இறக்குங்க. சாராளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்காரு. கொடுத்துட்டு போனவர் திரும்பி வரவே இல்லை. 12ஆம் அதிகாரத்துல பிராமிஸ் பண்ண தெய்வம் 18ஆம் அதிகாரத்துல தேவதூதர்கள் வந்து சொல்றாங்க, அடுத்த பிற்பவ காலத்துல நான் வரும்பொழுது உன் கையில என்ன இருப்பான்? குழந்தை இருப்பா. அப்போ சாரால் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய சரீரம் என்ன இல்ல, வழிபாடு இல்ல, அப்புறம் நகைச்சிட்டா, சிரிச்சிட்டா. என்ன தெரியுமா சிரிச்சிருப்பா? இன்னுமா இந்த உலகம் எங்களை நம்புது, இன்னுமா அற்புதம் நடக்க நம்புது. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இன்னமா அல்லேலூயா அல்லேலூயா சோத்ரம் சோத்ரம்னு வர்ற. நான் சொல்லிட்டேங்களா? நீ எதை குறிச்சு நீ ஆண்டவரோட தேடி வந்தையோ, எதை நம்பி நீ வந்தையோ, அவருடைய அன்பையோ, அவருடைய பாசத்தையோ, அவருடைய ஏக்கத்தையோ தேடி வந்தையோ, நிச்சயமா அதில் நீ ஒரு குறையும் உங்களுக்கு ஆண்டவர் உனக்கு வைக்க மாட்டார். என் ஜன சொல்லும், உன்னமா நீ அல்லேலூயா அல்லேலூயா சோத்ரம் சோத்ரம்னு வர்ற, இன்னமா ஜெபம் ஜெபம் பாஸ்ட் பாஸ்ட் ஊழியம் ஊழியன்னு வர்ற. எல்லா ஜனங்களும் கேட்பாங்க. சாரல் அப்படிதான் நினைக்கிறா. ஓயா 65 வயசுல இருக்கும்போது நீ வாக்குத்தத்தை கொடுத்த, என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனல, என் குடும்பம் என்ன இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனல, இன்னைக்கு இத்தனை வருஷம் எங்கேயா போயிருந்தீங்க? ஊழியக்காரர் சொல்றாரு இல்லையா, மா நீ வாழ்வ, உன் குடும்பம் சுகமா இருக்கும். அப்படி சொல்லும் பொழுது என்ன பண்றீங்க? அன்போடு ரிசீவ் பண்றீங்க. சந்தோஷமா நிறைய குடும்பங்கள் ரிசீவ் பண்ணுது, நான் பார்த்திருக்கேன், ஆரோக்கியமா ரிசீவ் பண்றேன். ஆனா அடுத்த ஒரு சில நாட்கள் அந்த வார்த்தைகளை விட்டு என்ன பண்ணிடுறோம்? விலகி ஓடி வந்துடுறோம், விலகி தூரமாய் ஓடி வந்துடுறோம். ஏன் இல்ல? நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. நான் சொல்லட்டுங்களா, உங்களை முறையா நான் ஊழியம் செய்யறது, ஊழியத்தின் பாதையில் எனக்கு இருக்கிற அனுபவம், முறையா உங்களை நான் பார்க்கும்போது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உங்களை பல வருஷங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்திருக்காரு. எனக்கு தெரியும். இன்னைக்கு விஜய் பிரதரை பார்த்து ஆரம்பத்துல நான் ஆண்டவர் அவர்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தேன்னா, நான் மறந்துட்டாலும் எப்பனா ஒரு வாட்டி ஆண்டவர் அதை நினைவு கூறுவார். இதை நீ அவருக்கு நினைவுபடுத்துன்னு சொல்லுவார். நினைவுபடுத்துன்னு சொல்றார். இங்க இருக்கிற அநேக குடும்பங்களுக்கு நான் ஊழியம் செய்திருக்கேன். ஆரம்பத்தில் அவர்களை மீட் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் ஆயிருக்கலாம், ஆண்டவர் ஒரு சில நாட்கள்ல அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துவாரு. நான் இன்னைக்கு சொன்ன வார்த்தையை திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்து, நான் மீண்டும் அதை அவர்களுக்கு வாழ்க்கையில நிறைவேற்றுவேன்னு சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு தேவதூதர் வராரு, அடுத்த உற்பத்தி காலத்துல நீ ஒரு குழந்தையை பெற்று கையில வச்சிருப்பேன்னு சொல்லும் பொழுது சாராளுக்கு என்ன இல்ல, வழிபாடெல்லாம் நின்று போச்சு. வழிபாடுனா ஒண்ணும் கிடையாது. எதுங்க? என்னங்க? மாதவிடாய் பீரியட்ஸ் சொல்றோம்ல, பெண்களுக்கு வருகிற மாதத்துக்கு வர அந்த பீரியட்ஸ் எல்லாமே என்ன போயிடுச்சு? நின்று போயிடுச்சு. சயின்டிபிக்கலா எல்லாமே ஸ்டாப்டு. அப்ப இவ என்ன பண்ணிட்டா? சிரிச்சிட்டா. என்ன பண்ணிட்டா? சிரிச்சிட்டா. அதுக்கப்புறம் தேவதூதன் சொல்றான் பாருங்க, வாசிங்க. அவன் சொல்றான் பாருங்க, நான் கிழவி. இந்த வார்த்தையே 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உன் சந்ததிக்கு, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? How many of you are listening? இந்த வார்த்தையை 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லும் பொழுது சாரால் சொல்லல, நான் கிழவின்னு சொல்லல, என் ஆண்டவர் முதிர் வயதான சொல்லல. ஆனா இப்ப சொல்றா. ஏன்னா அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோர்ந்து போயிட்டாங்க. வாசிங்க சிஸ்டர். எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரால் நகைத்து, நான் கிழவியா இருக்க மெய்யோ என்று சொல்லுவார். சாரால் நகைச்சிட்டார் சொல்றா. யார் கண்டுபிடிச்சிட்டா? ஆண்டவர் கண்டுபிடிச்சார். சாராலு நகைக்கிறாயா? அவர் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம். சபை பிள்ளைகளை, அவங்க அந்த நேரத்துல அந்த தேசத்துல இருக்கும்போது 25 பெண்கள், 25 வயசு 30 வயசு 40 வயசு பெண்கள்லாம் அந்த நிறமாச கர்ப்பிணியா சுமந்துட்டு போவாங்க. இத சாராலும் பாக்குறா, ஆபிரகாமும் பாக்குறா. ஆனா பொறுமையோடு காத்திருக்கும் போது சாராளுக்கு 90 வயசுல என்ன சுமந்துட்டு இருக்கிறா? அதே குழந்தைய சுமந்துட்டு போறா. அதே வீதியில 25 வயசு 40 வயசு 35 வயசு பெண்களும் சுமந்துக்கிட்டு போறாங்க. 90 வயசுல சாராலும் சுமந்துக்கிட்டு போறா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ எதை குறிச்சு, உன் குடும்பத்தை குறிச்சு, உன் பிள்ளைகளை குறிச்சு, இது நடக்குமா நடக்காத, அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா, நாளா இப்படி ஆவேனா, என் குடும்பம் கட்டப்படுமா, என் வீடுகள் கட்டப்படுமா? வேதம் இந்த கால வேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிறது, சபையே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? பக்கத்துல சொல்றத சொல்லுங்க,
நீங்க நினைச்சிருக்கிறது, நீங்க வாஞ்சியோடு காத்து இருக்கிறது நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. காலை வேளையில நீங்க நம்பிக்கை இழந்து காணப்படலாம். தொழிலை குறிச்சு, வேலையை குறிச்சு, கணவன் மனைவி உறவை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை திரும்ப கட்டுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் குடும்பத்தை நான் திரும்ப கட்டுவேன், உன் பிள்ளைகளை நான் திரும்ப கட்டுவேன், உன்னுடைய சந்ததியை நான் திரும்ப எழுப்புவேன். ஆண்டவர் சொல்றாரு. சாரால் நகைத்த போது சொல்றாரு, ஐயா அவன் நகைக்கிறா, ஆனா கர்த்தரால் ஆகாத காரியம். நிறைய நேரங்கள்ல உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்ப முடியாத காரியத்தை சொல்லும் போது பைத்தியம் போல தோணும்ல, பைத்தியம் போல தோணும். என்ன ஆண்டவர், இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? வசனத்துல வாசிக்கிற ஏச ராஜாக்கள் உன்னிடமாய் ஓடி வருவார்கள் சொல்றோம்ல, கேட்கறதுக்கு பைத்தியம் மாதிரி தெரியல. ராஜாக்கள் ஓடி வருவார்களா வரமாட்டாங்களா? வருவார்கள், வருவார்கள். கடற்கரை மணலை போல திரளான கூட்டங்கள் உன்னிடமாய் ஓடி வருவார்கள். வருவார்களா? ஆமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நடக்குமா? காணாததை நம்புவோமாகில் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஐயா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறது பெரிதாய் இருக்கும். நீ நம்பு, உன் வாழ்க்கையை நம்பு. கர்த்தர் உன் செய்ய போற அற்புதத்தை நம்பி. நடக்குமா நடக்குமா கேள்வி கேட்காத, நடக்கும் நடக்கும் சொல்லிப்பாரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார்னு சொல்லிப்பாரு. அவர் நிச்சயமாய் செய்வார். பொறுமையோடு காத்திரு. உபத்திரவம் எப்படி இருக்கும்? நீ தாமதிக்கும் வந்து உன் வாழ்க்கையில உபத்திரவம் போல இருக்கணும். ஆனா அந்த உபத்திரவம் உனக்கு என்ன கொடுக்கும்? பொறுமையை கொடுக்கும். பொறுமை என்ன கொடுக்கும்? பரீட்சையை கொடுக்கும். பரீட்சை என்ன கொடுக்கும்? நம்பிக்கையை கொடுக்கும். நம்பிக்கையோடு நீ காத்திரு, நீ வாழ்வடைவே. அப்படி எழுந்து நிற்கலாம். நம்பிக்கையோடு காத்திரு. ஹல்லேலூயா.